இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த வேளையில கூட்டணி பேச்சுவார்த்தை, கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜக, குரான் மீது சத்தியம் என்று சொல்கிறோம், பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம். 64 62 புரோன் இருக்காங்க. இப்போ எடப்பாடி சொல்றான் 120 சீட்டு குறைஞ்சு நான் நிக்க மாட்டேன், நான் தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன். வரிவேல் ஒரு படத்துல, கவுண்டமணி ஒரு படத்துல கடப்பார் நீச்சல் முங்கு நீச்சல் போடுவேன், தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன், இந்த தமிழ் சென்னையுடைய மானத்தை என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லி கட்டான் தரையில குதிப்பாப்ல. யாரு? கவுண்டமணி. அதான் எடப்பாடி பழனிசாமி. நீ அவன் சொல்லிட்டாங்க, நீ கூட்டணி பேச வேண்டாம், நீ அமைதியாரி, நாங்க பாத்துக்கிறோம். டெல்லிக்கு வர்றாப்ல, நாளைக்கு டெல்லிக்கு போறாப்ல. யாருக்கு? கரூர் விவகாரமா டெல்லியிலே இருக்கு, உங்க அண்ணன் இங்க இருக்கணுமா இல்ல சென்னை வரணும்னு முடிவு பண்ணிக்க. இப்ப கூட்டணி இருந்தா டெல்லிக்கு இங்க வருவாப்ல, கூட்டணி வேணாம்னா டெல்லியிலே வச்சுவோம். எப்படி முடிவுன்னு கேட்டுட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்ப என்ன முடிவு பண்ணுவாங்க? கூட்டணிக்குள்ள போனா அது தற்கொலைக்கு சமங்க, தனியானுனா அது கொலைக்கு சமங்க. கூட்டணிக்குள்ள போனாலும் இவங்க அடிப்பாங்க. அவங்க பயப்படுறது யாருக்கு? நாங்க கூட்டணிக்கு வரது பிரச்சனை இல்லைங்க, சும்மாவே கொலகுத்து குத்துவானுங்க. கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜக போனா இவங்க பறந்து பறந்து அடிப்பாங்க. சீமான் கூட சும்மா இருப்பாருங்க, அந்த சாட்டையும் ஒரு பயம் இருக்காங்க. ஏங்க அவங்க ரொம்ப படுத்துவாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவாங்க, காதுகளும் 7 தலைமுறைக்கு திட்டுவாங்க, பயந்து போயிருக்காங்க. இப்போ அந்த நாளுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங் ப்ரோ. வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. தெரியும் நீ இந்த இடத்துக்கு நகர்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏனால் கொள்கையற்ற ஒருவனால் தமிழ் நிலத்தில் அரசியல் பண்ண முடியாது.